ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை சிட்டியில் ஸ்பைடர்மேன் அப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் எவ்வளோ ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் பார்த்தோம்னா இன்றைக்கி சென்னை சிட்டியில் மட்டும் டோட்டலாக 550 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 395 ஷோஸ், கிட்டத்தட்ட 400 ஷோஸ் கிட்டக்கா ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. 110 ஷோஸ் சோல்ட் அவுட்டுமே ஆயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால், நம்ம தமிழில் கிட்டத்தட்ட பிக் டயர் 1 ஆக்டர்ஸ் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுலேயும் 100 ஷோஸுக்கு மேலெலாம் சோல்ட் அவுட் ஆகிருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது ஜனநாயகன் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி டோட்டலாக 384 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 171 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும், ஒரு ஷோ கூட இன்னும் சோல்ட் அவுட் கூட ஆகலை நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். ஸோ நேற்று புக்கிங்ஸோட கம்பேர் பண்ணுறோம்னா இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதான் நேற்று 35 ஷோஸ் தான் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 170 ஷோஸ்க்கும் அதிகமான ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கலெக்ஷன் பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நேற்றே வேர்ல்டு வைட் கிட்டத்தட்ட 5 crores கம்மியான கலெக்ஷனை தான் போயிட்டு தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் படம் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே டபுள் டிஜிட் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டே ஆகணும். அதாவது 10 crores அதிகமான கலெக்ஷனை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் அப்படியே ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டாக டே 1 இந்தியாவில் மட்டுமே 73 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கதா சோனியே பார்த்தோன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 80 crores அதிகமான கலெக்ஷன் இது கொடுத்துருக்கு. அதாவது இது எப்பேற்பட்ட ஒரு கலெக்ஷன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் ஒரு பேன் இந்தியா படம் ரிலீஸ் ஆகி இந்தியாவில் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷனை தான் இது கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே அப்புறம் சண்டேலாம் இதுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா புக் மை ஷோவில் பேர் ஹவருக்கு கிட்டத்தட்ட 65 to 70K டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளேயே ஒடிசி படத்தோட கலெக்ஷனெல்லாம் அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஒடிசி கிட்டத்தட்ட 170 crores கலெக்ஷனை இந்தியாவில் மட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ அதே இல்லாமல் ஆல்ரெடி டே 1 ஹையஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்கு ஹாலிவுட் மூவின்ற ஒரு ரெக்கார்டையும் செட் பண்ணிடுச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்தியன் சினிமாவிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க ஒரு ஹாலிவுட் மூவினா அது அவதார் தி வே ஆஃப் வாட்டர் தான். ஸோ அந்த படம் 500 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த கலெக்ஷன் இது பிரேக் பண்ணுமா முடியாதுன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.